ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன த அக்லின்ற ஒரு கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நான் இதை எத்தனை வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியாது. கணக்கே இல்லாம இதை சொல்லியிருக்கேன்றது மட்டும் நிச்சயம். என்னதான் 1000 படத்தோட கதையை உங்கள்கிட்ட சொன்னாலும் இந்த கொரியன் படத்தோட கதையை சொல்றப்ப மட்டும் அது ஒரு தனி ஃபீலுங்க. அதுலயும் மிஸ்ட்ரி த்ரில்லர்னா சொல்லவே வேணாம். இந்த படமும் அந்த மாதிரி தான். பயங்கர மிஸ்ட்ரியான, கேட்கிற நம்ம ஹார்ட்டை ஹர்ட் ஆக்கக்கூடிய ஒரு நல்ல கதைக்களம். படத்தோட கதை கண்ணு தெரியாத ஒரு அப்பாவோட பையன். அவர் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோவோட அம்மா பல வருஷத்துக்கு முன்னாலேயே காணாம போயிட்டாங்க. இப்போ திடீர்னு காணாம போன அம்மாவோட பாடி எலும்பு கூட கிடைக்க உடனே ஹீரோ தான் அம்மாவோட சாவுக்கு பின்னால இருக்க மர்மத்தை தேடி போய் சாவுக்கு காரணமான ட்விஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதாங்க படத்தோட கதை. ஒரு வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை சில பேரோட வாழ்க்கையவே இப்படியெல்லாம் மாத்தோன்றத ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதுல மெயினே கிளைமேக்ஸ் தாங்க. நாங்கடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்கலாம் 40 வருஷ மர்மத்தை நம்ம 40 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. சீரிஸ் பார்க்க விருப்பம் உள்ளவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கண்ணு தெரியாத ஒரு வயசானவரை காட்ட நம்ம அவரோட பேரை அங்கிள்னு வச்சுப்போம். அங்கிளோட பையன் தாங்க படத்தோட ஹீரோ. அங்கிளுக்கு கண்ணு தெரியலனாலும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கெல்லை ஒற்றுக்கொள்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி இவர்கிட்ட கைவசம் ஒரு மஜாவான மேட்டர் இருக்கு. ஆளு ஸ்டாம்ப் ரெடி பண்றதுல கில்லாடி கிட்டுங்க. அவர்கிட்ட நம்ம பேரை சொல்லி அதை அவர் ஸ்டாம்பா ரெடி பண்ணி கொடுத்து அதை இங்கில தொட்டு நம்ம பேப்பர்ல வச்சோன்னு வைங்க, வாவ் நம்ம பேரா இது இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு நம்மளே மறந்து போயிடுவோம். அந்த அளவு வேலைக்காரன். சாதாரண ஒரு ஆள் இதை பண்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா கண்ணு தெரியாத இவரு மத்தவங்க பேரை அவ்வளவு அழகா செதுக்குறாருன்னா அதுக்கு எவ்வளவு திறமை வேணும். சோ அங்கிள் இந்த கொரியாவோட நம்பிக்கை நட்சத்திரம். இவருமே எடுத்தவனெல்லாம் உச்சாணி கம்புக்கு வரலங்க. பல வருஷமா ரோட்டோரமா சின்னதா ஒரு ஸ்டாம்ப் கடை வச்சு அவங்கிட்ட அடி வாங்கி இவங்கிட்ட மிதி வாங்கி கஷ்டப்பட்டு தான் இந்த பொசிஷனுக்கே வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தவரோட வாழ்க்கை வரலாற ஒரு இன்டர்வியூ எடுத்து டாக்குமெண்ட்ரியா ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல. சோ ஹீரோ அதுக்கு பிளான் பண்ணி டிவி சேனல் ஆளுங்களெல்லாம் வர சொல்லியிருக்காரு. வந்திருக்க டீம்ல ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணுதாங்க மெயின். அங்கிள் கிட்ட பல கேள்விகளை கேட்கறா. அவரு அதுக்கு சலிக்காம பதில் சொல்றாரு. ஸ்டாம்ப் ரெடி பண்ற அவரோட திறமையெல்லாம் கேமராவுக்கு முன்னாலே செஞ்சு காட்ட அப்ப அங்கிளோட கையில ஒரு சிராய்ப்பு காயம் இருக்கிறத பார்த்த ரிப்போர்ட்டர் இது எப்படிங்க வந்துச்சுன்னு கேக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதாமா சொன்னேன், போற வரவன்ட்டெல்லாம் அடியும் மிதியும் வாங்கியிருக்கான்னு. அப்புறம் இந்த அளவு கூட காயம் இல்லைனா இப்படி அதை சொன்ன அங்கிள் எனக்கு தம் அடிக்க ஒரு சின்ன பிரேக் வேணும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு வெளியே போகும்போது அங்கிளோட ஆபீஸ்ல இருக்க சில போட்டோஸ் எல்லாம் பார்த்த ரிப்போர்ட்டர், ஹீரோ இது உங்க அப்பா தானே? முறையா ஒரு ஸ்டாம்ப் கடை ஆரம்பிக்கும் போது எடுத்த போட்டோ இது ல அடையப்பா, என்னங்க உங்க அப்பா சின்ன வயசுல அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. ஃபேக்ட் தாங்க. நம்ம பிளாஷ்பேக்ல பார்க்க போற கதையில அங்கிள் கேரக்டரை பண்ண போறது ஹீரோ தான். கண்ணு தெரியாத ஆள் மாதிரி பங்கம் பண்ணிருக்காரு. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ரிப்போர்ட்டர் இதை சொன்னதும் பின்ன நெல்லு விதை போட்டா நெல்லுதாமா முளைக்கும், சோளமா முளைக்கும், ஏன் அப்பாவுக்கு பிறந்தனா அவர் மாதிரி தானே இருப்பேன், இதெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே அங்கிள் தம்ம போட்டு வந்துடுறாரு. போதுமான கேள்விகளை கேட்டாச்சு, அதுக்கு பதிலும் சொல்லியாச்சு. இதோட இன்டர்வியூ முடிஞ்சிடும் ஹீரோ நினைச்சா ரிப்போர்ட்டர் விட மாட்டா போல. பத்தல எனக்கு இந்த சரக்கு பத்தல, இன்னும் நான் நிறைய கேள்விகளை கேட்கணும், நமக்கு தான் டைம் இருக்குல்ல, ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒன்னொன்னா ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நாளைக்கும் வருவான்னு சொல்லிட்டு போறா. ஐயா நல்லா பாஸ்ட்ல தூக்கி போட்ட பேஸ்ட் டப்பா மாதிரி இருந்துகிட்டு ஆல்ரெடி நொய்யின்னு கேள்வி கேட்கறா. ஒரு நாள்ல முடிஞ்சிடும் பார்த்தா இவன் என்னப்பா டெய்லி வருவான்றா, இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு ரிப்போர்ட்டெல்லாம் இல்ல டீமை கூட்டிக்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அங்கிள் ஹீரோ கிட்ட எப்படி சொல்றப்போ, டாடி பாப்புலாரிட்டி அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருமா, தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறிதான் ஆகணும் டாடி, 2-3 நாள் தானே, தட்டி விடு ஈஸியா முடிஞ்சிடும் ஹீரோ சொல்ல. இப்ப மட்டும் என் ஃப்ரெண்டு என் கூட இருந்திருக்கணும்பா, நான் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறத பாத்துருந்தா பொறாமையில பொசுங்கி செத்து போயிருப்பான். சே கரெக்ட் டைம் பார்த்து டூருக்கு போயிட்டான் பாரு, வரட்டும் வச்சு செய்யறான் அவனை அப்படின்னு அங்கிள் சொல்ற கேப்லங்க ஹீரோவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் கால் வருது. ஐயா நான் இந்த தப்பு பண்ணலையே, என்ன மேட்டர்னு ஹீரோ ஜர்க்கானா. ஒன்னும் இல்லைங்க, எங்களுக்கு ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, அது உங்க அம்மாவோட தான் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஏன்னா எலும்பு கூடோட சேர்ந்து ஒரு ஐடி கார்டு சில பல பர்சனல் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சிது. ஐடி கார்டு உங்க அம்மாவோடது, அப்ப எலும்பு கூட உங்க அம்மாவோடதா தானே இருக்கும், கொஞ்சம் மார்ச்சரி வந்துட்டு போறீங்களான்னு கூப்பிட ஹீரோவுக்கு தலையும் புரியல காலும் புரியல. என்ன எப்பவோ காணாம போன அம்மா எலும்பு கூட கிடைச்சிருக்குன்றானுங்க அப்படின்னு ஹீரோ மார்ச்சரிக்கு போறாரு. அங்க எலும்பு கூடையும் காட்டுறாங்க. ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்காக பள்ளம் நோண்டும் போது அங்க இந்த எலும்பு கூட கிடைச்சிருக்குங்க. காரணமே இல்லாம மலைக்கு பக்கத்துல பாடி புதைக்கப்பட்டு இப்ப எலும்பு கூட கிடைச்சிருக்குன்னா அது ஆக்சிடென்ட் ஆவா இல்ல கொலையான்னு சரியா தெரியாது இல்ல. எலும்பு கூட செக் பண்ணி பார்த்தா 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பாடி மண்ணுக்குள்ள போயிருக்குன்னு தெரிய வருது. ஒரு கேஸோட ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷனே 15 வருஷம் தான். அதுக்குள்ள ஒரு கேஸ் பத்தின ஆதாரம் கிடைச்சாதான்
அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியும். அப்புறம் கொலை பண்ணவனே போலீஸ் கிட்ட வந்து நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொன்னாலும் ஒரு பயனும் இல்ல. இதை பத்தி நம்ம நிறைய படத்துல கூட பேசியிருக்கோம். சோ ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சதுனால போலீஸால அந்த கேஸை விசாரிக்கவும் முடியாது. இப்போதைக்கு ஹீரோவால என்ன பண்ண முடியும்னா கிடைச்ச அம்மாவோட எலும்பு கூட இறுதி மரியாதை எல்லாம் செலுத்தி முறைப்படி எலும்பு கூட எரிக்கிறது மட்டும்தான். சோ அதுக்காக ஹீரோ ஒரு ஃபியூனரல் ரெடி பண்ண இப்போதைக்கு யாரும் அங்க பெருசா வரல. ஹீரோவும் அங்கிளும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோ அங்கிள் கிட்ட, அப்பா 40 வருஷத்துக்கு முன்னால அம்மா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க தானே நீ சொன்ன அப்படின்னு கேட்டதும், ஆமாம்பா, ஒரு நாள் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல நீ மட்டும்தான் இருந்த, அம்மாவை காணோம். எங்கெங்கயோ அவளை தேடி பார்த்தேன். சரி, கண்ணு தெரியாதவங்க கூட வாழ விருப்பம் இல்லாம அவ யாரு கூடவோ ஓடி போயிட்டா போல அப்படின்னு நினைச்சு நான் விட்டேன். ஏன்பா கேக்குறேன்னு ஆல்ரெடி அங்கிள் ஹீரோ கிட்ட சொல்லி வச்சிருக்க அதே கதையை சொன்னதும், மலைக்கு பக்கத்துல பாடி புதைக்கப்பட்டிருக்க ஸ்டைல பார்த்தா மேபி அது கொலையா இருக்கலாம்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் ஹீரோ விசாரிச்சிருக்காரு. இதை அங்கிள் கிட்ட சொல்றதுக்குள்ள ஃபியூனரலுக்கு ரிப்போர்ட்டர் வரா. இருப்பா, நான் உங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்த ரிப்போர்ட்டரை ஹீரோ உட்கார வச்சு பேச்ச போட்டா, சண்டாளி கருணையின் அடிப்படையில் இங்க வந்திருப்பான்னு பார்த்தா காரியத்தை சாதிச்சுக்க வந்திருக்காங்க. இவளுக்கு அங்கிளோட கதை மேல ஒரு ஆசை இல்ல, ஏன் அவர் கதையை மட்டும் போடணும். இப்ப அவரோட மனைவின்னு ஒருத்தவங்க உள்ள வந்து நம்ம அவங்க பேரை ஆன்டின்னு வச்சுப்போம். ஆன்டி கொலை பண்ணப்பட்டிருக்கலாம்னு வேற டவுட்டா இருக்கே. இந்த கதையையும் மிக்சிங்ல போட்டு அடிச்சு விட்டா டிஆர்பி எகிரும். சோ அதையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணவான்னு ஹீரோ கிட்ட கேட்க தான் இங்க வந்திருக்கா. இது ரொம்ப முக்கியமா, அவசியம் தானா அப்படின்னு ஹீரோ வெறியாகிற கேப்ல இன்னும் சில பேர் இங்க என்ட்ரிய போட வந்திருக்கவங்க எல்லாம் யாருன்னு கேட்டு ஹீரோ மெர்சல் ஆயிடுறாருங்க. உங்க அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லப்பா. எனக்காக அவளுக்கு நான் மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னு அங்கிள் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு. இப்ப வந்திருக்காங்களாம் ஆன்டியோட அக்கா தங்கச்சிங்களாம். அவங்களும் அவங்களோட பசங்களும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சொந்த பந்தம் என் லிஸ்ட்லயே இல்லையடா. நீங்களா இருக்கீங்களா, வாங்க வந்து உட்காருங்கன்னு ஹீரோ அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் ஆரம்பிச்சதும், வக்காலி ஒருத்தவங்க கூட சாவுக்கு ஆறுதல் சொல்ல வரலங்க. அந்த சாவை வச்சு சாதிக்கு தான் வந்திருக்கானுங்க. இவங்க கூட ஃபர்ஸ்ட் அவங்க துக்கத்தை சொல்ற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு, அது நம்ம தாத்தா இருக்காருல்ல, அவர் சாகிறதுக்கு முன்னால அவங்க பசங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பாருங்க உங்க அம்மா இந்த குடும்பத்துல வந்துட்டாங்க இல்லையா, சோ அவரோட சொத்துல அவங்களுக்கும் பங்கு போற மாதிரி இருக்கு. மேட்ரு என்னன்னா, சின்ன வயசுலயே உங்க அம்மா எங்க வீட்டை விட்டு ஓட்டாங்க. அப்படி இருக்கும்போது தாத்தா சொத்துல அவங்களுக்கு பாதி கொடுத்தா நல்லா இருக்காது. சோ அதையும் எங்கள்கிட்டயே கொடுத்துட்டீங்கன்னா சேமமா இருக்கும்னு ஹீரோவோட பெரியமா பையன் ஒருத்தவன் கேக்குறான். எதுக்கு வந்திருக்கீங்க, பணத்தை பத்தி பேசுற டைமா இது, எனக்கு சொந்த பந்தம் வந்ததே போதும், உங்க பணமே எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்லியுங்க. அடடா, இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும், சொல்லிட்டீங்க. இந்த பேச்சு மாறாம இருக்கிறதுக்கு இப்பவே நீங்க சொன்னதை வார்த்தையா எழுதி கொடுத்துறீங்களா அப்படின்னு பணம்னு அதுலயே வந்து நிக்க, நல்லா காட்டன் சொக்கா போட்ட காட்டா மாதிரி இருந்துகிட்டு பூவா தானே சாப்பிடுற, சொல்றேன் திரும்ப அதுக்கே வர, எனக்கு உங்க பணம் வேணாண்டா. ஃபியூனரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்னதை எழுதி சீல் போட்டு உனக்கு குரியரா அனுப்புறேன், போதுமா? இப்போ எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். நான் பிறந்ததுல இருந்து என் அம்மாவை பார்த்ததே இல்ல, ஃபியூனரலை கூட போட்டோவே இல்லாம தான் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்கள்கிட்ட என் அம்மாவோட போட்டோ ஏதாச்சும் இருந்தா கொடுங்களேன். அது போதும்னு ஹீரோ கேக்குறாரு. போட்டோவா, அவ போட்டோ எதுவுமே எங்கள்கிட்ட இல்லையே. சொல்ல போனா அவளுக்கு போட்டோ எடுக்கிறதே பிடிக்காது, ஏன்னா அவ கொஞ்சம் அக்லியா இருப்பான்னு அவங்க சொன்னதும், அக்லியா அப்படின்னா அதை ஹீரோ கேட்டதோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்ற தலைப்பை போட்டு அடுத்த சீன் ஆரம்பிக்குது. அக்லினா என்ன சொல்ல வரீங்க, அவங்களுக்கு வியாதி எதுவும் இருந்து ஃபேஸ்ல எதுவும் குறை இருக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்டா, அதை எப்படிப்பா சொல்றது, ஒரு மாதிரி இருப்பாப்பா அவ, அக்லினா அக்லி தான் விட்டுறேன் அப்படின்னு மறுபடியும் அக்லின்ற வார்த்தையவே சொல்லிட்டு இருக்க. ஒரு பையனுக்கு அம்மா இப்படி சொன்னா எவ்வளவு கோவம் வரும். என்னங்க சும்மா அந்த வார்த்தையவே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணு புரியல. எங்க அம்மா சின்ன வயசா இருக்கும் போதே உங்க வீட்டை விட்டு ஓட்டாங்கன்றீங்க, எதுக்காக ஓடினாங்க? ஒரு சின்ன பொண்ணு காரணம் இல்லாம வீட்டை விட்டு ஓடுமா? யாராச்சும் அவங்கள கடத்திட்டு கூட போயிருக்கலாம்ல, ஏன் நீங்க அந்த ஆங்கிள் யோசிக்கலன்னு ஹீரோ கேட்டதும், ஆமா அவங்க அம்மா அப்படியே உலக அழகி, அவளே ஒரு அக்லியான பொண்ணெல்லாம் யாரு கட்ட போறா, வாயி, உன் அம்மாவோட வாயினாலதான் இவ்வளவு பிரச்சனையே. ஒரு நாள் எங்களோட அப்பா அவரோட ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல வேற ஒரு பொண்ணு கூட கிச்சிக்கா முச்சிக்கா பண்ணிட்டு இருந்தாரு, அதை நான் பார்த்தேன்னு இவ அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் ஒரு ரூமரை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுல கடுப்பாகி எங்க அம்மா அவளை புரட்டி எடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவளை காணோம், கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா. அதுவும் சும்மாலாம் போலப்பா, போகும்போது பணம் நகன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா, அதுவும் எங்களுக்கு தான் லாஸ் இப்படின்னு சாவு வீட்டுக்கு வந்துட்டு சகட்டு மேனிக்கு இவங்க பேசினதும், டேய் சத்தியம் பண்ணி சொல்லுங்க நீங்க பேசுறது நியாயமா இருக்கான்னு, உங்க அப்பங்காரன் உங்க அம்மாவை சீட் பண்ணிருக்கான், அதை எங்க அம்மா கண்டுபிடிச்சு சொன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது உங்க அப்பாவுக்கு தானே, உண்மையை சொன்னவங்களையா போட்டு அடிப்பீங்க, நல்ல குடும்பம்டா நீங்க அப்படின்ற காண்டோட ஹீரோ ஒரு தம்ம போடலான்னு வெளியே வரும்போது ஃபியூனரல் ஹாலுக்குள்ள அவங்க பேசிக்கிட்ட விஷயம் எல்லாத்தையும் அங்கேயே இருந்த ரிப்போர்ட்டரும் கேட்டால. ஏற்கனவே கதைக்கு அலைஞ்சிட்டு தான் இங்க வந்தா, இப்ப ஆன்டியோட கதைக்குள்ள அக்லின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னதும் ஹீரோ அங்க ஒளிஞ்சு நிக்கிறதே பாக்கல. அவளோட ஹெட்டுக்கு கால் பண்ணி, சார் தொக்கா ஒரு கதை மாட்டிருக்கு சார், இதை மட்டும் டெவலப் பண்ணோன்னு வைங்க வேற லெவல்ல ரீச் ஆயிடலாம்
அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஸ்லாட்டை மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு அவ குளிர்காய பார்க்க ஹீரோ அதை கேட்டுடுறாரு. சும்மா சொன்னவ அதோட விட்டுருவான்னு நினைச்சா ஆன்ட்டியை தேடுறதுக்கான க்ளூ ஒன்று கண்டுபிடிச்சி அதை ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அதான் படம் ஆரம்பிக்கும் போதே அங்கிள் இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கிள் முதல் முறையா அவரோட ஸ்டாம்ப் கடைய ரோட்டோரமா ஆரம்பிச்சு அப்ப அவர் எடுத்த போட்டோ ஒன்று ஆபீஸ்ல இருந்துச்சு இல்லைங்களா, அதை ரிப்போர்ட்டரும் பார்த்துருப்பா. சோ அங்கிள் கடையை எங்க வச்சிருந்தாரோ அதுக்கு பக்கத்துல போய் விசாரிச்சிருக்கா. அப்போ ஆன்ட்டி அங்கிளோட ஸ்டாண்ட் கடைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பெரிய கார்மெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்ச பழைய பீஸ்ல 3 பேரையும் நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், நீங்களும் அங்க வந்துருங்க, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோவை விட அவ என்ன மும்பரமா இருக்கான்றீங்க. சரி, இன்னும் அடுத்த நாள் ஹீரோவும் ரிப்போர்ட்டர் வர சொன்ன இடத்துக்கு போக இப்பவும் ஹீரோ வந்துட்டு இருக்கிறத அவ பார்க்கல. இவங்க விசாரிக்க போற 3 பேரும் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு பேக்குக்குள்ள ஒரு ஹிடன் கேமராவை செட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அதை பாத்துறாரா. ரிப்போர்ட்டர் ஹீரோவை பார்க்கலையா, அப்படியே இதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு போட்டு ஆன்ட்டியோட ஃபேமிலி ஆளுங்கள்ட்ட பேசுற சீன் ஓடிச்சுல்ல, இப்போ செகண்ட் இன்டர்வியூன்ற தலைப்பை போட்டு 40 வருஷத்துக்கு முன்னால அந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த 3 பழைய பீஸுங்கள்ட்ட கேள்வி கேட்கிற சீன் ஆரம்பிக்குது. இவங்கள்ட்ட ஆன்ட்டியோட பையன் தான் ஹீரோன்லாம் சொல்லல, சும்மா அவனோட அசிஸ்டன்ட் கூட வந்திருக்கான். 40 வருஷத்துக்கு முன்னால உங்க கூட வேலை செஞ்ச ஆன்ட்டியோட பாடி நேத்தோ முந்தானத்தோ எலும்பு கூட கிடைச்சிருக்கு, அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த டைம்ல ஆன்ட்டியை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை சொல்லுங்களேன். கேப்போன்னு ரிப்போர்ட்டர் முதல் கேள்வியை போடுறா. ஆன்ட்டியோட ஃபேமிலி ஆளுங்க எவ்வளவோ பரவாயில்லங்க, இந்த 3ங்களும் அதை விட மோசம், நல்லா சைக்ளோன்ல மாட்டி சாக வேண்டிய சைக்கோக்கள் மாதிரி இருந்துகிட்டு. அவளா, அவ பேரு ஆன்ட்டின்னு சொன்னா யாருக்கும் தெரியாதுப்பா, அவ பட்ட பேரு டோங்கிரி டப்ஸா, அதை சொன்னாதான் முக்காவாசி பேருக்கு தெரியும். அவளுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது கதை பிளாஷ்பேக் மூவ் ஆகுது. பிளாஷ்பேக்ல ஆன்ட்டியோட முகத்தை காட்டவே இல்ல, பின்பக்கத்தை மட்டும் தான் காட்டுறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால கொரியா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்க டைம், நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவனாச்சும் வேலை கொடுத்து அதுக்கான சம்பளத்தையும் கொடுத்தான்னா அவன் தான் கடவுள். அப்படி ஆன்ட்டி எந்த கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செஞ்சாங்களோ அந்த ஃபேக்டரி நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. ஏகப்பட்ட லேடிஸ் தையல் மிஷின்ல உட்காந்து துணிகளை தச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடியோட அசிஸ்டண்டா இருந்தவங்க தாங்க ஆன்ட்டி. ஒரு நாள் ஆன்ட்டி வெளியே இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபேக்டரியில போயிட்டு ஃபேக்டரியோட சூப்பர்வைசர் கிட்ட, சார் என்னால சுத்தமா முடியல சார், நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போனோம், போயிட்டு வருவான்னு கேட்டிருக்காங்க. வேலை செய்யறியோ இல்லையோ சாக்கு சொல்லி தப்பிக்கிறதுல குறியா இருக்க, 1 நிமிஷம் தான் டைம், போயிட்டு சீக்கிரம் வான்னு மிரட்டுற தோனியோட தான் சொல்லி அனுப்பியிருக்கான். டபடபான்னு போயிட்டு படபடான்னு வந்துருவோன்னு இவங்களும் பாத்ரூம் போனா கொடுமையின் கொடுமை. அங்க நிறைய பேர் லைன் கட்டி நிக்கிறாங்க. ஐயோ சூப்பர்வைசர் வேற நம்மள 1 நிமிஷத்துல வர சொன்னானே, போலானா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவான், போயிடுவோன்னு அவன் மேல இருக்க பயத்துல பாத்ரூம் போகாமலே ஃபேக்டரிக்கு வந்தவங்க எல்லார் முன்னாலேயும் பேண்ட்லயே கக்கா போயிட்டாங்க. ஒரு ஆள் கூட ஆன்ட்டிக்கு சப்போர்ட்டா இல்லைங்க அந்த இடத்துல. ஆன்ட்டியோட இந்த நிலைமையை பார்த்து சுத்தி இருக்கவங்களாம் கை கொட்டி சிரிச்சு அப்பையில இருந்து தான் ஆன்ட்டிக்கு டோங்கிரி டப்ஸான்ற பட்டப்பேரையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு சோகமான பிளாஷ்பேக் ஆடிட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் அது சரிங்க, பாக்குறவங்க எல்லாம் ஆன்ட்டியா அக்லின்றீங்களே, அவங்க எப்படிதான் இருப்பாங்க, ஏன் தான் அவங்கள அக்லின்றீங்கன்னு கேட்டதும் ஃபேமிலி சொன்னா அதே பதில், அது எப்படிமா சொல்றது, அது ஒரு மாதிரி, அது அது அப்படிதான், அக்லினா அக்லி தான் அப்படின்னு அதே பதில் வருது. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃபேக்டரியில் ஆன்ட்டி வேலை செய்யும் போது அவங்களுக்கு வேண்டாதவங்க இல்ல ஆன்ட்டி மேல கோவம் இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்களா, அதை சொன்னீங்கன்னா போதும்னு ஃபைனல் கேள்வி. எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாரும் இல்லையே. என்னதான் ஆன்ட்டி அக்லியா இருந்து மத்தவங்க வெறுப்பேத்துற ஆளா இருந்தாலும் ரொம்ப பொலைட்டானவ, எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துப்பா, அவளுக்கு எதிரிங்கன்னு கேட்டா யாரும் இல்ல இப்படின்னு 3 பேரும் சொல்லிடுறாங்க. திடீர்னு 3 பேர்ல ஒரு ஆள், அட இப்பதான் ஞாபகம் வருது, அந்த டைம்ல எங்க ஃபேக்டரியோட பாஸுக்கும் ஆன்ட்டிக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல முட்டிக்கிச்சு, ஒருவேளை அதைத்தான் நீங்க கேக்குறீங்களோ அப்படின்னு எதையோ ஒன்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள நடுவுல இருக்க ஒரு ஆயா, யோ நீ சும்மா இருக்க மாட்டியா, நம்ம வாழ வழி இல்லாம இருக்கும்போது பாஸ் தான் நமக்கு வேலை கொடுத்து சோறெல்லாம் போட்டாரு, எவ்வளவு நல்ல மனுஷன், நாக்குல நரம்பு இல்லாம அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியே, ஏங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க, இது ஒரு சப்பா மேட்ரு, சால்ட் வாட்டரு அப்படின்னு ஆயா எதையோ மறைக்க பாக்குது. இருந்தும் நோண்டி நோண்டி கேட்டதுனால ஆயா வேற ஒரு ஆயாவோட பேரை சொல்லி அவள்கிட்ட வேணா போய் கேளுங்க ஏதாச்சும் தெரியும் சொல்ல. இது வரைக்கும் ரிப்போர்ட்டர் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சாலோ அதை கேட்டா ஹீரோவுக்கு தேவை அவர் அம்மாவை பார்க்கணும்ன்றது தானே. சோ உங்கள்கிட்டயாச்சும் அம்மா போட்டோ ஏதாச்சும் இருக்காங்க இல்ல வேற எங்க போனா அது கிடைக்கும்னு கேக்குறாரு. இப்பதான் அந்த அம்மா தொண்டு போனை கையில வச்சுக்கிட்டு செல்ஃபி குல்ஃபின்னு சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல ஏதுப்பா போட்டோ எடுக்கிற கல்ச்சரு, உங்க அம்மான்னு இல்ல யாரா இருந்தாலும் போட்டோ எடுக்கிறது ரேர் தான். ஆனாலும் நாங்க ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணோம்ல, எங்க எல்லாரையும் வேலைக்கு சேர்க்கும் போது பாஸ் எங்க ஒருத்தவங்களையும் போட்டோ எடுத்து அதை எங்க ஃபைல்ல ஒட்டி இருந்திருப்பாரு. பட் அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எடுத்தது, இப்ப இருக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கன்னு அவங்க சொன்னதும் இந்த சீன் முடிய அன்னைக்கு நைட்டே காலையில பேசின ஆயா வேற ஒரு ஆயா பத்தி சொல்லிச்சுல்ல,
பாஸுக்கும் ஆன்ட்டிக்கும் இருக்க பிரச்சனை அந்த ஆயாவுக்கு தெரியும், போய் கேளுங்கன்னு ரிப்போர்ட்டர் அந்த இன்னொரு ஆயாவோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டா. கூடவே பாஸ் எங்க இருக்காருன்றதையும் பார்க்க சொல்லியிருக்கா. அதான்ப்பா அந்த இன்னொரு ஆயாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு வா நீ நானும் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹீரோவுக்கு மெசேஜை போட்டிருக்கா. அடுத்த நாள் தேர்ட் இன்டர்வியூன்ற தலைப்பை போட்டு இன்னொரு ஆயா கிட்ட பேசுற சீன் ஆரம்பிக்குதுங்க. அந்த ஆயா கொடுக்க போற ஒரு ட்விஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஓ, ஆன்ட்டியோட எலும்பு கூட கடிச்சிருக்கா. பல வருஷத்துக்கு முன்னால நீங்க சந்தேகப்படுற மாதிரி ஆன்ட்டி கொல்லப்பட்டிருந்தா அதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்னு இந்த ஆயா ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்க, ஆயாவோட அசிஸ்டன்ட் தாங்க ஆன்ட்டி. எப்படி ஃபேக்டரியில வேலை செய்யற யாரும் ஆன்ட்டியை மதிக்கலையோ அதே மாதிரிதான் ஆயாவும் எப்ப பாரு ஆன்ட்டியை திட்டிக்கிட்டே ஒரு கீழ்த்தரமாவே நடத்துறது. இருந்தும் ஒரு நாள் கூட ஆன்ட்டி ஆயா கிட்ட முகம் சுளிச்சதே இல்லைங்க. அமைதியா அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கப்போ ஒரு நாள் ஃபேக்டரியில எல்லாரும் வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஆயா மட்டும் அவங்க டேபிள்ல தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஆன்ட்டி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா, இந்த ஃபேக்டரியோட பாஸ்ன்னு ஒருத்தவர் இருக்கானே அவன் ஆயாவை கற்பழிச்சிட்டு இருக்கான். இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னே உங்களுக்கு தெரியல. வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ் அவ்வளோ நல்ல மனுஷன். ஆள் நல்லா வாரண்டி இல்லாம வாங்கின வடசட்டி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியே எல்லார்கிட்டையும் அன்பா ஆதரவா ஜாலியா பேசி நல்லவன் பேர் வாங்கி வச்சிருக்கான். பட் உள்ளுக்குள்ளே ஒரு காஜி சும்மா ரோட்ல போற பொண்ணுங்களெல்லாம் போட்டோ எடுத்து அதை தனியா பார்த்து இன்பம் காண்ற ஆளுங்க. இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான்னு ஆயா போய் வெளியே சொன்னாலும் ஒரு பையன் நம்ப மாட்டான். பட் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட கஷ்டத்தை சொல்லி ஆழணும்ல. அப்படி ஆயா அவங்க கஷ்டத்தை ஆன்ட்டி கிட்ட சொல்லி புலம்புனதும் இந்த டைம்லலாம் ஆன்ட்டிக்கு அங்கிளோட கல்யாணம் ஆகி ஹீரோவும் பிறந்து குழந்தையா இருக்காப்புல. பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத அங்கிளோட கேரக்டர்ல கண்ணு தெரியாத மாதிரி ஹீரோ தான் நடிச்சிருப்பாரு. ஸோ நைட் டைம்ல ஆன்ட்டி குழந்தைய வச்சுக்கிட்டே நான் ஃபேக்டரின்னு வேலைக்கு போய் குழந்தைய வாங்கிட்ட கொடுத்து உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, ஸ்டாம்பு வேலையும் பார்த்துக்கிட்டு நீ குழந்தையும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப சாரின்னதும் அட விடுமா நம்ம குழந்தை, நீ பார்த்தா என்ன நான் பார்த்தா என்ன, இப்பதானே என் தொழில் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது, கூடிய சீக்கிரம் காசு எடுத்து வச்சிடறேன், அப்புறம் நீ வேலைக்கே போக வேணாம், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அங்கிள் ரொமான்டிக்கா பேச்ச போட்டாலும் ஆயாவுக்கு நடந்ததை நினைச்சு ஆன்ட்டி ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்காங்க. சோ சரியா பேசலையா நம்ம ஆச்சு எதுவும் பிரச்சனையான அங்கிள் கேட்டோம் ஆன்ட்டி எதுவுமே சொல்லங்க. இதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட ஆயா 2-3 நாள் வேலைக்கு வரலன்னதும் பாஸ் ஆயாவை வேலையை விட்டு தூக்க முடிவெடுத்துட்டான். இதை சூப்பர்வைசர் சொன்னதும் ஆன்ட்டிக்கு கடுப்பாயிடுச்சு. தப்பு பண்ணது அவன், அதுக்காக ஆயா வேலைக்கு வராம இருக்காங்க. போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள வேலைக்கு கூப்பிடாம வேலையை விட்டு தூக்குனா என்ன அர்த்தம், நான் விடுறதா இல்லைன்னு பாஸ் கிட்ட போன ஆன்ட்டி, சார் நீங்க ஒண்ணு பண்ணீங்க, அதுக்காக தானே சார் அவங்க வேலைக்கு வரல, வேலையை விட்டு தூக்குனா எப்படி சார், போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள கூப்பிடுங்க சார் அப்படின்னு நியாயம் கேட்டிருக்காங்க. அடிங்கொய்யால கேவலத்தின் உச்சகட்டத்துல மூஞ்ச வச்சுக்கிட்டு அக்லியா இருக்க உனக்கெல்லாம் என் முன்னால வந்து நின்று பேசுற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சுல்ல, போடி வெளியேன்னு ஆன்ட்டியை கத்தி அனுப்பிட்டான். ஆன்ட்டிக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்ல, யாரோ ஒருத்தவங்க பிரச்சனை நினைச்சு ஆன்ட்டி அமைதியா இருந்திருக்கலாம் இல்லையே. நைட்டு முழுக்க உட்காந்து பேப்பர்ல எதையோ ஒன்று எழுதிட்டு இருக்க சவுண்டு கேட்டு அப்பவும் அங்கிள் கேக்குறாரு என்னம்மா பண்ற அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை பாரு இப்படின்னு ஆன்ட்டி சொல்ல இங்க சீனை கட் பண்ணா பாஸ் எப்ப ரோட்ல நடந்து வந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே தோரணையா நடந்து வருவான்ல. அடுத்த நாள் தோரணையா நடந்து வரும்போது ஒரு பையன் பாச மதிக்க மாட்டான். பொண்ணுங்களாம் பாஸ பார்த்துட்டு தெரிச்சு ஓடுதுங்க. ஏன் இப்படின்னு பாஸ் கீழே பாக்குறப்போ நேத்து நைட் ஆன்ட்டி கை வலிக்க எதையோ ஒன்று எழுதிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு நோட்டீஸ் கீழே இருக்கு, எடுத்து படிச்சா நீங்க நினைக்கிற மாதிரி பாஸ் அவ்வளோ நல்லவன் இல்ல, காஜிலேயே ஊறி போன ஒருத்தவன் ஃபேக்டரியில ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்து அவங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டான், பொண்ணுங்களாம் உசாரா இருங்கன்னு இருக்கு. ஆன்ட்டியை தவிர வேற யார் இதை பண்ணிருக்க முடியும், அவ தானே நேத்து வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பாஸ் கிட்ட கேட்டா. சோ வெறியான பாஸ் சூப்பர்வைசரை கூப்பிட்டு ஏண்டா ஜீபூம்பா ஜிலிக்கிய என்னடா பொண்ணுங்களெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்க நீ, என் மானம் போச்சு மரியாதை போச்சு சகலமும் போச்சுரா, இனிமேல் ஆன்ட்டி மட்டும் இல்ல இங்க வேலை செய்யற ஒருத்தி இருக்க கூடாது, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு புதுசு ஆளுங்களை போடுறா அப்படின்னு மொத்த பேரையும் வேலையை விட்டு தூக்கிட்டானா. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, அவன் கத்துறான். பட் ஆன்ட்டி இதெல்லாம் யாருக்காக பண்ணாங்களோ அந்த ஆயா அதுவே ஆன்ட்டியை கரிச்சு கொட்டுதுங்க. உன்னை யாராச்சும் எனக்கு நடந்ததுக்கு நியாயம் வாங்கி கொடுன்னு கேட்டாங்களா, ஏன் தேவையில்லாத வேலை பாக்குற, உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அப்படின்னு திட்டு போயிருக்கு. அதுவும் ஒரு விதத்துல உண்மைதானே. இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்தா இந்த சமுதாயம் எவன் அந்த தப்ப பண்ணானா பாக்குது, பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரும் தானே தேடுது. சோ ஆன்ட்டி விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததுல நமக்கு தான் அசிங்கம் நினைச்சு ஆயா ஆன்ட்டியை திட்டு போக, ஆயா மட்டும் ஆன்ட்டி கிட்ட இந்த கதையை சொல்லனா பாஸுக்கும் ஆன்ட்டிக்கும் பிரச்சனையே வந்திருக்காது. இன்னமும் பாஸ் தான் ஆன்ட்டியை கொண்டானான்னு சரியா தெரியல. அப்படி வாய்ப்பு இருந்திருந்தா அதுக்கு முக்கியமான காரணம் ஆயா தானே. சோ என்னாலதான் அதெல்லாம் நடந்துச்சுன்னு ஆயா கண்ணீர் மல்க கதர்னதும் நியூஸுக்காக அலையிற ரிப்போர்ட்டருக்கு இந்த பிளாஷ்பேக்கை கேட்டு கண்ணுல தாரியா கண்ணீர் கொட்டுது. இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்து கார்ல உட்காந்து ஹீரோ கிட்ட, பாஸுக்கு பொண்ணுங்கன்னா பொம்மை மாதிரி ஆயிட்டாங்கல்ல, அப்ப வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம், இப்ப அவன் எங்க இருக்கானோ அந்த லொகேஷனை நான் புஷ்டேன், நாளைக்கே அவன்கிட்ட போறோம், ஏன்டா உன் அம்மாவை அப்படி பண்ணன்னு அவன்கிட்ட கேக்குறோம், எனக்கே துடிக்குது, அவங்க பையனி உனக்கு துடிக்கல, நான் ரசத்துல ஒரு ரசம் கூட உன் மூஞ்சில தெரியலையடா அப்படின்னு அவ ஹீரோ உசுப்பேத்துறா. ஹீரோவுக்கு தான் தெரியுமே
அவ பேக்ல கேமரா இருக்குன்னு. சோ இவன் நம்மள உசுப்பேத்தி நம்ம என்ன பேச நினைக்கிறோன்றத ரெக்கார்ட் பண்ணதான் அப்படி பண்றான்னு வாயவே திறக்கலையே. கப்பு சிப்புன்னு இருக்காரு. இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன்ல 40 வருஷத்துக்கு முன்னால கார்மெண்ட் ஃபேக்டரியோட பாஸா எவன் இருந்தானோ அவன் வீட்டுக்கு ஹீரோவும் ரிப்போர்ட்டரும் போறாங்க. ரத்தம் சூடா இருக்க வரைக்கும் தானங்க ஆட்டோலாம். ரத்தம் சுண்டி போய் ஆளு படுத்த படுக்கை ஆயிட்டான். இன்னமும் அந்த காட்சி மட்டும் போலங்க. நல்லா தவளைய முழுங்கின தண்ணி பாம்பு மாதிரி நவர முடியாம ஒரே இடத்துல படுத்திருந்தாலும் அப்ப பிடிச்சி இவன் பொண்ணுங்களெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே வந்தான்ல, அதை செவுத்த சுத்தி ஒட்டி நிமிஷத்துக்கு நிமிஷம் அதையே பார்த்துட்டு இருக்கான். சரி நமக்கு அது தேவையா? வந்த வேலை என்ன? ஆன்டிக்கு என்ன ஆச்சு, இவன் ஆன்டியை என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, அந்த கேஸோட ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நீ என்ன ஆச்சுன்ற உண்மையை சொன்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுன்னு ரிப்போர்ட்டர் கேட்டதும் பாஸ் ஃபர்ஸ்ட் எதுவும் சொல்ல மாட்டேன் வெளியே போங்கன்னு அடம் முடிக்கிறான் தான். கொஞ்சம் காசை தூக்கி போட்டதும் சொல்றேன், அந்த கேஸ் எக்ஸ்பைரி ஆனா என்ன ஆவாட்டி எனக்கு என்ன, நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே. பட் கேஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாலேயே கொலகாரனை பிடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். மாட்டவே இல்லையா அவன் அப்படின்னு கொலகாரனை தெரிஞ்ச மாதிரி அவன் பேசினதும் யார் அவன் கேட்ட கேள்விக்கு பாஸ் மரண ட்விஸ்ட் ஒன்னு கொடுக்குறான். அதான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே கண்ணு தெரியாத ஒருத்தவன் அவன் தான் ஆன்டியை கொலை பண்ணான்னு அங்கிள் தான் ஆன்டியை கொலை பண்ணதா சொல்ல, அடங்கொய்யா மக்க என்னடா சொல்றேன்னு ஹீரோவோட கண்ணு விரிஞ்சதோட படம் பிளாஷ்பேக் போது ஒரு நாள் பாஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கண்ணு தெரியாத அங்கிளை பாருக்கு வர வச்சு அங்கிளோட அந்த ஸ்டாம்ப் ரெடி பண்ற திறமையை பத்தி எல்லாம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்க கண்ணு முன்னாலேயே அங்கிள் ஒரு ஸ்டாம்ப் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. இப்படியே சரக்கு போட்டு ஜாலியா இருக்காங்க. பாஸுக்கு நல்லா போதை ஏறினதுக்கு அப்புறம், ஏண்டா இந்த மார்க்கெட்ல வாழவே வழி இல்லாம தானே இருந்த நீ, உனக்கு ஒரு ஸ்டாம்ப் கடை வச்சு கொடுத்து எவ்வளோலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா உன் பொண்டாட்டி எனக்கே ரிவீட் அடிக்க வந்து நிக்கிறாடா. உங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறது எனக்கு என் பேண்ட் அவுக்கிறத விட ஈஸியான விஷயம்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வையே இப்படின்னு இவன் மிரட்டல அங்கிள் பாஸ் கிட்ட முட்டி போட்டு கெஞ்சிருக்காரு. சார் உங்களை பத்தி தெரியாம பண்ணிருப்பா சார், நான் எதுவா இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் சார், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு. அந்த பயம் இருக்கணும். எனக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் எங்க இருந்துடா திமிரு வருது, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு மிரட்டின பாஸ் சரக்கு பாட்டில் எடுத்து அதை அங்கிளோட தலையிலலாம் ஊத்தி கேவலப்படுத்திருக்கான். இது எப்போ நடந்திருக்குன்னா ஆன்டி நோட்டீஸ் எல்லாம் எழுதி அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னால முதல் தடவை பாஸ் கிட்ட போயிட்ட, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், தப்பு பண்ணது நீங்க, தப்பே பண்ணாத ஆயாவை திரும்ப வேலை கூப்பிடுங்கன்னு நியாயம் கேட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்தது. இதே நைட்டு தான் அங்கிள் வீட்டுல இருக்கப்போ ஆன்டி கை வலிக்க நோட்டீஸ் எழுதிருக்கு. என்னமா பண்றேன்னு அங்கிள் கேட்டும் ஆன்டி சொல்லல. அடுத்த நாள் பாஸோட மானம் கப்பல் ஏறிடுச்சா. இனிமேலும் அவளை சும்மா விடக்கூடாதுன்னு ஃபேக்டரியில இருக்க பொண்ணுங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க சொன்னவன் ஆன்டியை கொலை பண்றதுக்கு ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்கான். அங்கிள் ஆன்டி 2 பேரும் அவங்க குழந்தையோட நைட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கப்போ வழிமறிச்சு பாவம் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பிரிச்சு எடுத்துட்டானுங்க. அந்த டைம் முழுக்க அங்கிளும் வேணாண்டா என் பொண்டாட்டியை விட்டுருங்கடா, அவளை அடிக்காதீங்கடா, இனிமேல் அவ எதுவும் பண்ண மாட்டாடா அப்படின்னு உசுரை கொடுத்து கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் அரைகுறை உயிரோட ஆன்டியை விட்டு போயிருக்கானுங்க. அதுக்கு அப்புறமுங்க ஆன்டி ஓயில மறுபடியும் பாஸ்கிட்ட போய் அவன் சட்ட காலரை பிடிச்ச நல்லா கொரியன் ஆர்மியில கொரியர் போட வந்த ஆள் மாதிரி இருந்துகிட்டு எல்லாத்தையும் நீ பண்ண ஏண்டா பண்ணன்னு கேட்டதுக்கு ஆள் விட்டு அடிப்பியா அப்படின்னு ஆன்டி அட்டகாசம் பண்ணிடுச்சு. ரைட்ரா, இனிமேல் இவளை சும்மா விட்டோம் நம்ம நிம்மதி போயிடும், நைட்டே அவளுக்கு தவசத்தை போட்ட வேண்டியதான்னு ஆன்டியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கூலிப்படைய ஆன்டியோட வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கான் பாஸ். அங்க ட்விஸ்ட் என்னன்னா கூலிப்படை ஆன்டி வீட்டு வாசலுக்கு போகும்போதே வீட்டுக்குள்ள இருந்து ஆன்டியோட டெட் பாடிய தோல்ல தூக்கி போட்டு வெளியே வந்த அங்கிளுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. சோ பக்கத்துல அங்க நிக்கிற யாரையும் தெரியல. ஆன்டியோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள போட்டவன் யாரும் பார்க்கல இதை அப்படியே விட்டுற வேண்டியதான்னு அவனுக்குள்ள அவனே பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். சாலா ஒரு டெட் பாடிய குழி தோண்டி புதைக்கணும்ன்ற அறிவு கூட இல்ல அங்கிளுக்கு. அப்புறம் கூலிப்பட ஆளுங்க தான் நம்ம வந்தது அவளை போட்டு தள்ள, யாரு போட்டு தள்ளனா என்ன, ரிசல்ட் நமக்கு சாதகமா வந்துருச்சு இல்ல, பாடி அப்படியே விட்டா தேவையில்லாத சிக்கல்லாம் வரும், அவன் அரைகுறையா முடிச்சதை நம்ம முழுசா முடிச்சிட வேண்டியதான்னு இவனுங்க தாங்க அங்கேயே பள்ளம் தோண்டி ஆன்டியோட பாடிய புதைச்சு வச்சுட்டு போயிருக்கானுங்க. இப்படி ஒரு நம்ப முடியாத கதைய பாஸ் பிரசன்ல சொல்லி முடிச்சதும் ஹீரோ நம்பவே இல்ல. நீ போய் தானே சொல்ற, எவ்வளோ ஏத்தம் இருந்தா கொலைய நீ பண்ணிட்டு பழிய என் அப்பா மேல போடுவ அப்படின்னு பாஸோட கழுத்தெல்லாம் போட்டு நினைச்சவரு இது வரைக்கும் நடந்த எல்லாமே ரிப்போர்ட்டரோட ஹிடன் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதை வெளியே விட்டுறக்கூடாதுன்னு பேக்ல இருந்து கேமரா பிடிங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து 5வது இன்டர்வியூன்ற தலைப்பை போட்டு அடுத்த சீனுக்கு போக அங்கிள் வேலையை முடிச்சுட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு வராரு. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள உட்காந்துருந்த ஹீரோ, அப்பா இப்பதான் நான் பாஸ்ன்ற ஒருத்தவனை பார்த்து பேசிட்டு வந்தேன், அவன் என்னமோ அம்மாவை நீ தான் கொண்டான்றான், அது உண்மையா?
என்னப்பா ஆச்சுன்னு நடந்ததை கேட்டதும் அங்கிளோட மூஞ்சே மாறி போச்சு. பையனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருச்சு போலன்னு. அதை நான் அவனுக்கு எப்படிப்பா சொல்லி புரிய வைக்கிறது? நான் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு ஸ்டாம்ப் ரெடி பண்ண கத்துக்கணும்னு ஒரு ஆசை. பட் நான் அதை கத்துக்க போற இடத்துலலாம் ஏன் திட்டுறானுங்க, எதுக்கு திட்டுறானுங்கன்னே தெரியாது. கண்ணு தெரியாத உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையான்னு அசிங்கமா திட்டுவானுங்க. அது எல்லாத்தையும் மீறி நான் அதை கத்துக்கிட்டேன்பா. ஏதோ எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவானுங்கல்ல, அப்படி மார்க்கெட்ல ரோட்டோரமா எனக்குன்னு ஒரு கடையை பிடிச்சி சின்னதா ஒரு ஸ்டாம்பு கடையை வச்சேன். அப்பதான் பாஸ் முதல் முறையா அங்கிளை பார்த்து அங்கிளை கடையில உட்கார வச்சு செட்டா ஒரு போட்டோ எடுத்தவன், டேய் நீ சிரிச்சா அழகா இருக்கடா, நான் எடுத்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி உன்கிட்ட தரேன், நாளைக்கு பெரிய ஆள் ஆனதும் உன் கடையில ஏதோ மாட்டி வச்சுக்கோ, அப்புறம் எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அண்ணன் கிட்ட தயங்காம கேள்றா அப்படின்னு பாஸ் அங்கிளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கடை வச்சா போதுமா, கஸ்டமர் வரணும்ல. ஒரு வாரம் ஆகியும் அங்கிளோட கடைக்கு கஸ்டமர்னு யாருமே வரல. கண்ணு தெரியாதவங்க கடைக்கு எதுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும். இந்த டைம்ல தாங்க ஒரு நாள் ஆன்ட்டி அங்கிளோட கடைக்கு போய் அங்கிள் கிட்ட பேச்ச போட்டிருக்காங்க. ஆன்ட்டி கிட்ட ஸ்டாம்ப் வாங்க காசு இல்ல, ஆனாலும் உங்க தொழில் புதுசா இருக்குங்க, நீங்க மத்தவங்க பேரெல்லாம் அழகா ஸ்டாம்பா ரெடி பண்ணுவீங்களாமே, சும்மா அதை பார்க்கலாம் தான் வந்தேன்னு சொன்னதும், எப்படியோங்க கடை ஆரம்பிச்சு முதல் முறையா கேட்க வந்த ஆளே நீங்க தான், நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன், பட் யார்கிட்டயும் சொல்லி என் பழப்புல மட்டும் மண்ணள்ளி போட்டுறாதீங்க அப்படின்னு அங்கிள் ஆன்ட்டியோட பேரை ஸ்டாம்பா ரெடி பண்ணி அதை ஆன்ட்டிக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருக்கான். இப்படியே நாளுக்கு நாள் டெய்லியும் ஆன்ட்டி அங்கிளோட கடைக்கு வர, வரும்போதெல்லாம் அங்கிளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வர. இத பக்கத்துல இருந்து பார்த்த 2 கடைக்காரனுங்க படம் ஆரம்பிச்சதுல இருந்தே தான் எல்லாரும் ஆன்ட்டியா அக்லி அக்லின்றாங்களே. சோ அந்த கடைக்காரனுங்க 2 பேரும் அங்கிளை வெறுப்பேத்தணுன்றதுக்காக, அடாடாடாடாடாடா என்ன அழகான பொண்ணு உன்கிட்ட வந்து பேசுறா, கொடுத்து வச்சவன் தாண்டா நீ, வேற யாராச்சும் அந்த பொண்ணை தூக்கிறதுக்கு முன்னால நீயே தூக்கி கல்யாணம் பண்ணு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு இப்படின்னு ரகரகமா போய் சொல்லி அங்கிளை கலாய்க்க, அதை உண்மை நம்பின அங்கிளும் ஊர் மக்களுக்கு முன்னால ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்ல, அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிருக்கோன்னு குஜாலா தான் இருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஸ்டார்டிங்லயே அங்கிள் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாரை பத்தியா சொன்னான்ல, டூரு கூட போயிருக்கான்னு, அவன் அங்கிளோட வீட்டுக்கு சாப்பிட வந்து ஆன்ட்டி சாப்பாடு வச்சுட்டு போனதும், இதுவா அவன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா கேக்குறான். ஏன்டா என் பொண்டாட்டிக்கு என்ன குறைச்சல, ரத்தி அக்னி ஹோத்திரி மாதிரி கலக்கலா இருக்கால, அவளை பார்க்கணுன்றதுக்காகவே எனக்கு கண்ணு தெரியணும்னு ஆசையா இருக்குடா இப்படின்னு கன உலகத்துல இருந்த அங்கிள் அந்த ஆளோட ஆசையை சொல்ல, நல்லதுன்னு நினைச்சுக்கோ, கண்ணு தெரிஞ்சு நீ மட்டும் அவளை பார்த்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவ, மூஞ்சாடா அது இவ்வளோ அக்லியா, பார்க்கவே மான்ஸ்டர் மாதிரி இருக்கா, இதை யாருமே சொல்லி அவங்கிட்ட அப்படின்னு சும்மா இருந்த சங்க ஊதி கெத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிளுக்கு புரிஞ்சிருக்கு, கடைக்காரனுங்க 2 பேரு அடாடாடாடாடா என்ன அழகு அப்படின்னு சொன்னது எல்லாம் நம்மளை கலாய்க்கிறதுக்கு ஒரு அக்லியான பொண்ணை தூக்கி நம்ம தலையில கட்டானுங்கன்னு. அடுத்த ஒரு நிமிஷமும் அங்கிளோட வாழ்க்கை நரகம் தான். அங்கிள் ஆண்டி 2 பேரும் வெளியே போறப்பலாம் பார்க்க சகிக்காத ஒரு பொண்ணும் பார்க்க முடியாத ஒரு ஆணும் நல்ல பொருத்தண்டா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வெறுப்பேத்தி சிரிப்பாங்க. முன்னாடிலாம் அங்கிளுக்கு தெரியாது அவங்க நம்மள வெறுப்பேத்துறாங்கன்னு, நம்ம ஜோடி பொருத்தத்தை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஃப்ரெண்டு வந்து உன் பொண்டாட்டி அக்லின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரோட்ல போறப்போ சும்மா யாராச்சும் சிரிச்சா கூட அவங்க நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறாங்க, எனக்கு ஒரே அவமானமா இருக்குன்னு விரக்தியிலேயே வாழ்ந்திருக்கான். இவ்வளவு ஏங்க ஆன்ட்டியை யாராச்சும் கொலை பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு கூட நினைச்சிருக்கான். இந்த டைம்ல தான் ஆன்ட்டிக்கும் பாஸுக்கும் பிரச்சனையா, பாஸ் அங்கிளை கூப்பிட்டு மிரட்டி விட்டானா, சேம் டைம் ஆன்ட்டி நோட்டீஸ் மூலியமா பாஸோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துச்சா, அதுக்காக பாஸ் ஆளை விட்டு ஆன்ட்டியை அடிக்க சொன்னான் பாருங்க. அடிக்கும் போது அங்கிள் வேணாண்டா என் பொண்டாட்டியை விட்டுருங்கடான்னு கெஞ்சினானே, எல்லாமே பாவலா, உயிர் பொழைச்சா அவ சும்மா இல்ல, பாஸ்ட போய் கலவரம் பண்ணிருக்கா. இது தெரிஞ்சதும் அங்கிள், நீ சும்மாவே இருக்க மாட்டியடி, நம்மளாம் யாருன்னு நினைச்சு நீ அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க இடம் தெரியாம இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நீ எந்த தைரியத்துல இப்படி பண்றதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அங்கிள் கத்துறான். பதிலுக்கு ஆன்ட்டி என்ன சொல்லிருக்க தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் அங்கிள் தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விதமா தான், என்ன சின்ன வயசுல இருந்தே யாருக்குமே பிடிக்காதரா, நான் எங்க போய் எது சொன்னாலும் பிரச்சனை, அதுக்காகவே இனிமேல் யார் விஷயத்திலயும் தலையிட வேணான்னு நான் அமைதியா தான் இருந்தேன். ஆனா ஒன்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த பாரு, மத்தவங்கள மாதிரி நடத்தாம நீ என்ன டீசெண்டா நடத்தின, மத்தவங்க என்ன அக்லின்னு சொன்னாலும் ஒரு நாள் ஒரு தடவை கூட நீ என்ன அப்படி சொன்னதில்ல. சோ உன் கூட இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, இனிமேல் நம்ம எது வேணும்னா பண்ணலாம், நமக்காக நம்ம புருஷா இருக்கான்னு. இப்ப நீயே வந்து இப்படி சொன்னா எப்படிரா அப்படின்னு அங்கிள் பொண்டாட்டி அக்லின்ற வார்த்தையை கேட்டுதான் காண்டிலே இருக்கான். இப்ப ஆன்ட்டி அவங்களே அக்லின்ற மாதிரி ஒத்துக்கிட்டதும் கோவத்தின் உச்சிக்கே போனவன் குழந்தையா இருக்க ஹீரோ அழுதுட்டு இருக்கும்போது ஆன்ட்டியோட கழுத்தை போட்டு நெரிக்க, அப்ப ஆன்ட்டி அவங்க நகத்தால அங்கிளோட கையில கிழிச்ச காயம் தாங்க. இன்டர்வியூல ரிப்போர்ட்டர் கேட்டாலே இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு, அந்த காயம் நெரிச்சதுல ஆன்ட்டி இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஆன்ட்டியோட பாடியை தூக்கி தோல்ல போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் பள்ளத்துக்குள்ள பாடியை போட்டிருக்கான். அத பாஸோட ஆளுங்கெல்லாம் பக்கத்துலயே நின்று பாத்துருக்கானுங்க. அங்கிள் போனதுக்கு அப்புறம்
ஆன்ட்டியோட பாடி எடுத்து புதைச்சும் இருக்கானுங்க. சோ இந்த பிளாஷ்பேக் மூலியமா பிரசன்ட்ல அங்கிள் சொல்ல வருது, என்னதான் நிறைய பெரிய முதுகுக்கு பின்னால இவன் கண்ணு தெரியாதவன் அது இதுன்னு கேவலமா பேசினாலும் என் மூஞ்சிக்கு முன்னால வந்தா என்ன ஆஹா ஓஹோன்னு புகழறானுங்கல்ல, அது காரணம் என்னப்பா, நான் அந்த அளவுக்கு அழகா ஸ்டாம்பை ரெடி பண்றதுனாலதான். சோ அழகுன்ற ஒரு விஷயம் இருந்தாதான் எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் மரியாதை. அக்லியான உன் அம்மா மட்டும் என் கூடவே இருந்திருந்தா காலம் முழுக்க ஐயோ போச்சே அம்மா போச்சேன்ற ஃபீலிங்ஸ் இல்லையே நம்ம இந்த அளவுக்கு மேல வந்தே இருக்க மாட்டோம். நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்தையே நான் பண்ணேன்னு நல்லா ஹாபிக்காக ஆவி பிடிக்கிற ஆள் மாதிரி இருந்துகிட்டு பொண்டாட்டியை கொண்டுட்டு அதை நியாயம் வேற படுத்துறான். எவ்வளோ டென்ஷன் வரும். கொலகார பாவி, அம்மாவை கொண்ட உன்னையாடா இத்தனை நாளா இந்த வாயால அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன், இனிமேல் எனக்கு அப்பனும் இல்ல நான் உனக்கு புள்ளையும் இல்லடா, கொலகாரா 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 அப்படின்னு மந்திரம் சொல்ற மாதிரி ஹீரோ அதையே சொல்லிட்டு வெளியே போனதும், போடா போ, நீ போறதுனால எனக்கு எந்த லாஸும் இல்ல, உன்னால என்ன ஒன்றும் பண்ணவும் முடியாது, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, அந்த கேஸோட ஸ்டாட்யூட் ஆஃப் லிமிடேஷன் முடிஞ்சு போச்சுன்னு, நான் கொரியாவோட நம்பிக்கை நட்சத்திரம்டா, இதை நீ போய் வெளியே சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான்டா அப்படின்னு அங்கிள் தென்னாவட்டு மேல பேசிட்டு இருக்க. பாவம் அவனுக்கு தெரியல இந்த ஆள் பண்ண குற்றத்துக்கான சாட்சியா நிறைய பேர் இருக்காங்க, அவங்க சொன்னது வீடியோவாகவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு. கேஸ் போட முடியலனா என்ன, அதை டாக்குமெண்ட்ரியா ரெடி பண்ணி வீடியோவா விட்டா அங்கிளோட அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துடலாம்ல. சோ ரிப்போர்ட்டரை மீட் பண்ண ஹீரோ அவகிட்ட அவ கேமராவை கொடுத்துட்டு, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை தாராளமா பண்ணுமா, ஆனா ஆயா அவங்க கற்பழிக்கப்பட்ட கதையெல்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் எதுக்கு, சோ அந்த பார்ட்டெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன், மீதியை வச்சு நீ எங்க அப்பனை அழிச்சு விட்டுரு அப்படின்னு ஹீரோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னதும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், பல நாளா நீ உன் அம்மாவை பார்க்கணும் துடிச்சிட்டு இருக்கல்ல, நீ பாஸ்ட கத்திட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன், யாருக்கிட்டயுமே ஆன்ட்டியோட போட்டோ இல்லன்றானுங்க, இத்தனை பொண்ணுங்களை போட்டோ எடுத்து வச்சிருக்கியே ஒரு போட்டோவாச்சும் ஆன்ட்டி எடுத்தியாடான்னு கேட்டேன். அவன் ஃபேக்டரியில எம்ப்ளாயிஸ்லாம் வேலைக்கு சேரும்போது எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்திருக்கான், அப்படி அவன் ஆன்ட்டியையும் போட்டோ எடுத்தானா, அவன் எடுத்த போட்டோவை என்கிட்ட கொடுத்தான், அதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஆன்ட்டியோட போட்டோவை ஒரு கவர்ல வச்சு கொடுக்க, காட்டுங்கடா 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 இவ்வளோ பேர் வெறுக்கிறானுங்களே, அப்படி அவங்கள்ட்ட என்னதான் குறை இருக்குன்னு பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோமா. சும்மா ஆன்ட்டி வேலைக்கு சேரும்போது பாஸ் ஆன்ட்டியை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி பிளாஷ்பேக் ஒன்ன காரிட்டு பிரசன்ட்டுக்கு வர ஹீரோ கவர்ல இருந்து போட்டோ வெளியே எடுக்கிறாரு. ஆன்ட்டியோட முகத்தை காட்டுறாங்க. ஆய் எனக்கு வர வெறிக்கு பக்கத்துல எவனாச்சும் இருந்தா இந்த கோவத்தை அவ மேல காட்டிடலாம் போல இருக்கு. கேட்றக்கும் ஆள் யாரும் இல்ல, என்னனாலே அடிச்சுக்கிட்டா வேற வலிக்கும். மேட்ரு ஒண்ணுமே இல்லைங்க, ஆன்ட்டிக்கு ஜஸ்ட் புருவ ரெண்டு விரிஞ்சிருக்கு அவ்வளவுதான். இவங்களுக்கு என்னங்க குறைச்சல், அவனுக்கு வாய் இருக்குன்னு அக்லின்ற ஒத்த வார்த்தையை சொல்லி சொல்லியே அவங்க வாழ்க்கையை முடிச்சிட்டானுங்க. நமக்கே எப்படின்னா கேரக்டரான ஹீரோவுக்கு எப்படி இருக்கும், நல்லா இருப்பீங்களாடா நீங்களாம், பொண்ணுமே இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்கி மண்ணுக்குள்ள போக வச்சிட்டீங்களேடா. எங்க அம்மாவுக்கு தான் அப்படி ஆயிடுச்சு. மக்களே நீங்களாச்சும் வேற யாருக்கும் இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கோங்க. மத்தவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்லுங்கன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.